பிரைஸ் லார்ட். இன்றைக்கான வசனம், மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. கோபங்கிறது இன்னைக்கு சர்வசாதாரணமா எல்லாருக்கும் வரக்கூடிய ஒன்றா இருக்கு. பேசுகிற எனக்கும் சரி, கேட்கிற உங்களுக்கும் சரி, பல விதங்கள்ல நமக்கு கோபம் வரதான் செய்யுது. கோபம் படதான் செய்றோம். அது நல்ல கோபம், கெட்ட கோபம்னு நம்மளே வேற பிரிச்சுக்கிறோம் இல்லையா? நான் கோவப்பட்டது சரிதான். தவறு இருந்துச்சு, அதனால கோபப்பட்டேன். உண்மதான். கோபம் ஒரு கெட்டது நடக்கிற இடங்கள்ல, தவறு நடக்கிற இடங்கள்ல, அநியாயம் நடக்கிற இடங்கள்ல கோபம் வருது. ஆனா, அந்த கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது அப்படின்னு வசனம் சொல்லுது. எப்பவுமே உலகம் சொல்றதற்கும், வேதம் சொல்கிறதற்கும் வித்தியாசம் இருக்கும். உலகமும், வேதமும் என்னைக்கும் ஒன்றாக மாறவே முடியாது. 2மே வேற்றுமையா தான் இருக்கும். 2யும் ஒற்றுமை ஆக்க முடியாது. வேதத்திலே நம்ம பார்த்தோம்னா, மோசே குறித்து ஆண்டவர் சொல்லுகிற விஷயம், என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன், இவனைப் போல சாந்த குணம் உள்ளவன் வேற யாருமே இல்லை. இனிமே பிறக்க போறதில்லன்னு சொன்னார். ஆனா அப்பேற்பட்ட மோசே கானானுக்குள்ள போகல. காரணம் என்ன? கோபம். கன்மலையை பார்த்து பேசுன்னு சொன்ன இடத்துல மோசே அடிச்சிட்டார். அதனால அவர் கானானுக்குள்ளேயே பிரவேசிக்கல. ஆனா இந்த 6,00,000 புருஷர்கள், ஸ்திரீகள், பிள்ளைகள் சேர்த்து ஒரு அப்ராக்ஸிமேட்டா ஒரு 25,00,000 பேர்ன்னு வச்சுக்கலாம். இத்தனை பேரை வழிநடத்தி கொண்டு வந்த மோசே, 40 வருடங்கள் வழிநடத்தி கொண்டு வந்த மோசே, ஆனா கடைசி மணித்துளியிலே அந்த கானானை இழந்து விட்டான். காரணம் கோபம், கன்மலையை அடித்தது. மோசேயை குறித்து ஆண்டவர் தான் சாட்சி சொன்னார். வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன், சாந்த குணம் உள்ளவன் அப்படின்னு. ஏன் மோசே அடிச்சார்னா, அந்த கூட இருக்கிறவங்க சேர்ந்து மோசேய கோபத்தின் விளிம்பிற்கு தள்ளி, டெம்டேத்தி, டென்ஷன் ஆக்கி, போட்டு மோசேயை படுத்தி, மோசேயை கோபப்படுத்தினார்கள். அதனால மோசே இந்த கானானை இழந்து போனார். நமக்கு கூட இன்னைக்கு பல நேரங்கள்ல குடும்பத்துல, வெளியில, வேலை பார்க்குற இடங்கள்ல, அக்கம் பக்கத்துல, பொது இடங்கள்ல, பல நிலைகள்ல இப்படி நாம தள்ளப்படுறோம், நெருக்கப்படுறோம் கொண்டு போய் கோபத்தின் விளிம்பிற்கு. அப்ப நாம கோபப்பட்டுறோம். ஆனா வேதம் சொல்லுது, அப்படி கோபப்பட்டுட்டா தேவனுடைய நீதியை நடப்பிக்க முடியாது. இப்ப என்ன செய்யறது? அமைதியா இருக்கணும். மூடன் தான் தன் கோபத்தை வெளிப்படுத்துகிறான். ஆனா ஞானியோ அவன் வெளிப்படுத்துறது இல்ல. அவன் அமைதியா இருக்கிறான் அப்படின்று ஆண்டவர் இங்க சொல்றாரு. ஆனா இது ரொம்ப பெரிய சேலஞ்சு தான். ஆனா நாம இத கைக்கொள்ளணும். சவுல் இதே போல தான். தாவீதின் மீது கோபம். தாவீது எப்படியாவது ஒழிச்சு கட்டணும்னு சொல்லி சவுல் பிளான் பண்ணார். பலவித பிளான் பண்ணி எப்படியாவது அழிச்சிரணும் தாவீத அப்படின்னு சொல்லி சவுல் பல விஷயங்கள செஞ்சார். முடிவு என்ன ஆச்சு? சவுல் ஜீவனை பெறாமலே இழந்து போயிட்டார். தற்கொலை செய்து இறந்து போனார். சவுலோட வாழ்க்கை அப்படிதான் போச்சு. ஆனா தாவீதோட வாழ்க்கை அப்படி போல. தாவீது ஒருவேளை சவுல கொல்றதற்கு அந்த சூழ்நிலை வந்த பொழுதிலும்
தாவீது அத செய்யல. அந்த இடத்துல பொறுமையா இருந்தார். அதனால தாவீது ஜீவனை பெற்றார். ஆனா சவுலோ தொடர்ந்து இப்படிப்பட்ட விஷயங்கள செய்து கொண்டு தன்னுடைய அந்த ஜீவனை இழந்துட்டார். தற்கொலை செய்து மரித்து போனார். இன்னைக்கு நம்ம உலகத்துல பார்க்குறோம். இவ்ளோ பிரச்சனைகள். ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒருத்தர கொலை பண்ணிடுறாங்க. பல கொடூர காரியங்கள் நடக்குது. காரணம் இந்த கோபம். இங்க எப்படி தேவனுடைய நீதி நடப்பிக்கப்பட முடியும்? தேவன் சொல்றது என்ன? வேத வசனம் சொல்றது என்ன? உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. கோபப்பட்டுட்டாலே வசனத்துக்கு புறம்பான இடத்துக்கு நாம தள்ளப்பட்டுருவோம். ஆனா இன்னொன்னும் சொல்லுது வேதவசனம். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அப்படின்னா, கோபம் வரும். அநியாயத்த பார்க்கும்போது கோபம் வரும், வரணும். ஆனா, அந்த கோபத்த சரியானபடி நம்ம கையாளணும். மதிகெட்டத்தனமா கையாளும்போது, அங்க நம்ம பாவம் செய்துருவோம். இப்ப இருக்க காலகட்டத்தில நம்மில் எத்தனை பேர் நம்முடைய சொந்த குடும்பத்தில, உற்றார் நண்பர்களிடத்தில, அக்கம் பக்கம் வீட்டினரிடத்தில, பொது ஜனங்களிடத்தில, ஆலயத்தில கோபம் கொண்டிருக்கிறோம். கோபத்தோட இருக்கிறோம். அப்படின்னு யோசிச்சு பார்ப்போம். அப்படி ஒரு வேளை நம்ம கோபத்தோட இருக்கிறோம்னா, அது ஒரு நாளும் தேவனுடைய நீதியாய் இருக்காது. அங்க தேவனுடைய நீதி வெளிப்படாது. தேவனுடைய வார்த்தை அங்கே வெளிப்படாது. தேவனுடைய அன்பு அங்கே வெளிப்படாது. அப்படி நமக்கு ஒரு வேளை இருந்தா, நாம மனிதர்கள் தான். நமக்கு வரும். இல்லன்னுலாம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவே கோபப்பட்டாரே! சாட்டைய எடுத்து அடித்தாரே! என் வீட்ட கள்ளர் குகையாய் மாத்துறீங்கன்னு சொல்லி, புறா விக்கிறவங்களையும், காசுக்காரர்களையும் அந்த மேடைகள்லாம் தள்ளிவிட்டு சாட்டையால அடித்தாரே! இப்ப நமக்கு கோபம் வர்றது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. ஆனா, அத கையாளணும். ஆனா, அநேக நேரங்கள்ல நம்ம அத கையாள தவறிர்றோம். அது நம்மை மேற்கொண்டுருது. அந்த கோபம் வருகிற நேரத்துல நம்மையே நம்ம மறந்து, ஏதாவது விபரீதமான காரியங்கள செய்துர்றோம். அதுல ரொம்ப கவனம் தேவைன்னு ஆண்டவர் சொல்றார். அதேபோல அந்த கோபம் உங்களுக்கு இரவுக்குள்ள தீர்ந்துருன்றார். அது எப்படின்னா, நம்ம உறவுகளுக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள கோபம் இருக்கலாம். ஆனா, அந்த இரவுக்குள்ளேயே தீர்ந்துரணும். அடுத்த நாள் தொடர்ந்துகிட்டே இருக்கக்கூடாது. அந்த கோபம் தொடரும்போது தான் பழி வாங்கணுன்ற ஒரு எண்ணம் வரும். வைராக்கியம் வரும். தீமை அங்க அதிக அளவுல செயல்படும். அது யாரோட வேலை? சாத்தானோட வேலை. அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றார். அதேபோல ஆகாப் போயி ஒரு கீரை தோட்டத்துக்காக கீரை கொள்ளைய எனக்கு குடு அப்படின்னு போய் கேட்குறாரு. அவன் கொடுக்க முடியாதுன்னு சொல்றான். அத போய் எசபேல்ட்ட சொல்லும்போது, எசபேல் சொல்றா, "கீரை கொள்ள தானே வேணும். அத நான் பார்த்துக்கிறேன்." அத ஏதாவது செட்டப் பண்ணி, பொய்யா அத டெவலப் பண்ணி, அவன கொன்னு போட்டுட்டு அந்த கீரை கொள்ளைய எடுத்துக்கிட்டாங்க. அந்த தோட்டத்த எடுத்துக்கிட்டாங்க. முடிவு என்னாச்சு? எசபேல் பாகங்கள் தான் கிடைச்சது. எசபேலோட உடல் பாகங்கள் தான் கிடைச்சது. எசபேல் அடக்கம் பண்றதுக்கு. அந்த அளவுக்கு எசபேலோட முடிவு மோசமா போயிருச்சு. அதனால அது ஒரு நாளும் தேவனுடைய நீதிய நடப்பிக்காது.
நான் திருப்பியும் சொல்றேன், கோபம் வரதான் செய்யும். கோபம் வராமலாம் இருக்காது. அப்படி கோவப்படாம இருக்க முடியுமான்னா, இருக்கலாம். ஒரு சிலர் இருக்கலாம். ஆனா, எல்லாராலும் இருக்க முடியாது. ஆனா, கோபம் அநியாயத்த பார்க்கும்போது கோபம் வரதான் செய்யும். ஆனா, அத கையாள தெரியணும்னு ஆண்டவர் சொல்றார். ஏசப்பா கோவப்பட்டார். ஆனா, கையாண்டார். கோவப்பட்டாரு, சாட்டையால அடிச்சாரு. அது டக்குன்னு அருவாள் எடுத்து வெட்டிறல. இல்ல வேற ஏதாவது பெரிய காரியத்த அவர் செய்துடல. இப்போ அங்க ரொம்ப கவனமா இருக்கணும். பெற்றோர்கள் கூட பிள்ளைகள கண்டிக்கும்போது, கோபத்துல சில பேர் வந்து ரொம்ப மோசமா பிள்ளைகள அடிச்சிருவாங்க. ஒரு வரையறையற்ற கோபத்தினால மோசமா பிள்ளைகள அடிச்சிருவாங்க. அதில பிள்ளைகள் ரொம்ப அதிகமா காயப்பட்டு போயிடுவாங்க. பிள்ளைகள கண்டிக்கணும். "பிரம்பை கையாடாதவன் தன்னை பிள்ளையை பகைக்கிறான்னு" ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது சரியானபடி கையாளணும். கையாள தெரியலன்னா பிள்ளைகள் என்ன பண்ணும்? காயப்பட்டு போயிடும். அதனால ரொம்ப கவனமா இருக்க வேண்டியிருக்கு. ரொம்ப கவனமாய் பேச வேண்டியிருக்கு. கவனமா வாழ்க்கையை நடத்த வேண்டியிருக்கு. அப்படி நடத்தும்போது தான் நாம தேவனுடைய நீதியை காப்பாற்ற முடியும். தேவனுடைய நீதினா நான் ஆரம்பமே சொல்லிட்டேன். வேத வசனங்கள் தான். ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற வேத வசனங்கள். அவர் சொல்லியிருக்கிற வார்த்தைகள். அத நம்ம மீறி நடக்கிறது போல ஆயிடும். எப்படி மோசே கானானை இழந்து போனாரோ, எப்படி சவுல் தன் ஜீவனை இழந்து போனாரோ, அதுபோல நாமும் ஆயிடுவோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நாம தள்ளப்பட்டுறக்கூடாது. நம்மளை நாம காத்துக்கொள்ளணும். அந்த கோபத்திலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ளணும். அதுக்கு நாம தேவனிடத்துல அந்த சாந்த குணத்த, அந்த பலன கேட்கணும். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.